மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோவில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் பேரூராட்சி அலுவலகம் அருகே இளம் விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநில தலைவர் வேலுச்சாமி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள தினசரி மற்றும் வார சந்தைகளில் விவசாயிகள் கொண்டுவரும் விளைபொருட்களுக்கு முறைகேடாக சுங்கவரி வசூல் செய்வதை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அடுத்துள்ள பவித்திரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக இந்த போட்டிகளை நாமக்கல் மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் கொடியசைத்து தொடக்கி வைத்த நிலையில் 700 மாடுகள் மற்றும் 350 மாடுபிடி வீரர்கள் களம் கண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இடப்பிரச்சனையில் இரு குடும்பத்தினரிடையே ஏற்பட்ட தகராறில் 3 வயது குழந்தை உட்பட 9 பேர் படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் கண்டும் காணாமல் இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சமத்துவபுரம் கிராமத்தில் அலுமினிய குண்டானில் சிக்கிக் கொண்ட 4 வயது சிறுவனை அன்னியூர் தீயணைப்பு நிலையத்தினர் லாவகமாக மீட்டனர். தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் அலுமினிய குண்டானில் வெளிவர முடியாமல் சிக்கி தவித்த சிறுவனை எண்ணெய் ஊற்றி தடவி லாவகமாக மீட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள சின்ன சுருளி அருவி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. 10 வயது சிறுவன் அருவி நீரில் மூழ்கி உயிரிழந்ததைத் தொடர்ந்து கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் போக்குவரத்து போலீசுக்கு கொலை மிரட்டல் விடுத்த போதை ஆசாமியை போலீசார் கைது செய்தனர். வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் சந்தேகத்தின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போது வாகனத்தையும் எடுத்து விடுவதாக அடாவடி செய்த போதை ஆசாமியை கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் புலியூரில் இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி தூக்கி வீசப்படும் இளைஞரின் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. கட்டுப்பாட்டை மீறிய 2 கார்களால் நேரிட்ட விபத்து குறித்து பாரூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே கோமாளப்பேட்டை நடுத்தரு பகுதியில் கடந்த 6 மாதமாக கொள்ளிடம் கூட்டு குடிநீர் வராததை கண்டித்து கிராம மக்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் கோட்டூர் பேருந்து நிலையத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து மறியலில் ஈடுபட்டவர்களை கோட்டூர் போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாரமங்கலத்தில் JCB வாகன உரிமையாளர்கள் 2வது நாளாக அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முதல் 2 மணி நேரத்திற்கு 3000, அடுத்த ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 1300 வாடகை வழங்க வேண்டும், டீசல் விலையை குறைக்க வேண்டும், டோல்கேட் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அதனால மணிக்கு 1300 ரூபாயும் 2 மணி நேரத்துக்குள்ள ஓடிச்சுன்னா 3000 ரூபாய்க்கும் நாங்க மக்களுக்கு பொதுமக்களை தெரியப்படுத்துறதுக்காக இந்த 2 நாள் வேலை நிறுத்தம் செஞ்சிருக்கிறோம். அடையாள வேலை நிறுத்தம் செஞ்சிருக்கணும்னா இதுக்கு கவர்மெண்ட்டும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு தருமாறு உங்களை தாழ்ந்து பண்ணி கேட்டுக்கொள்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் காரை பின்தொடர்ந்து சென்ற கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டதில் முன்னாள் MLA உட்பட 3 படுகாயமடைந்தனர். தொடர்ந்து உடனடியாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் காரில் இருந்து இறங்கி முன்னாள் MLA உள்ளிட்ட 3 பேரையும் மீட்டு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை செய்து புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சியில் கடந்த 2 நாட்களில் 10க்கும் மேற்பட்டோரை தெருநாய்கள் கடித்து குதறியுள்ளது. இதில் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பேரூராட்சி நிர்வாகத்தின் அலட்சியம் காரணமாக தொடர்ந்து பொதுமக்கள் நாய்க்கடிக்கு ஆளாவதாக புகார் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி அருகே தீ விபத்தில் எரிந்த 9 குடிசை வீடுகளின் உரிமையாளர்களுக்கு புதிய வீடு கட்டித்தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை வைத்து மனு அளித்தனர். தொடர்ந்து மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் 9 நபர்கள் மீது உள்ள கூட்டு பட்டாவை தனித்தனியாக பிரித்து கொண்டு வந்தால் நடவடிக்கை எடுப்பதாக கூறியது மனவேதனையை அளிப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கொசஸ்தலை ஆற்றில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவர்கள் 2 நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். உயிரிழந்த ஹரிஸ், வெங்கடேஷ் ஆகிய 2 உடல்களை மீட்டு பெரியபாளையம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பேருந்து நிலையத்தில் இலவச அமரர் ஊர்தி ஓட்டுநர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவருக்கு கிடைக்க வேண்டிய முழு நிவாரணத் தொகையையும் உடனடியாக அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், தமிழக அரசு சண்முகராஜ் உயிர் இழப்பிற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என இலவச அமரர் ஊர்தி மற்றும் தாய்சேய் நல ஊர்தி ஓட்டுநர் சங்க மாநில பொதுச் செயலாளர் ராஜேஷ் புஷ்பராஜ் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.